ஓம் சாந்தி. நான் இந்த தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும், இந்த உலகாய பற்றுகளிலிருந்தும் விடுபட்டு என்னை நான் ஒரு ஆத்மாவாக அனுபவம் செய்கின்றேன். நான் ஆத்ம அபிமானி ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் என்னுடையது அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் வெற்றிகரமாக பயன்படுத்தி என்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்ற ஆத்மா. நான் புத்தியிலிருந்து மோகத்தை விட்டு ஞானத்தை சிந்தனை செய்து தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் தேக சகிதமாக அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் ஆஸ்தியை தரக்கூடியவர், சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர், கீதையினுடைய பகவானாக இருக்கக்கூடிய எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தை மூலமாக வைரத்திற்கு சமமாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் கட்டளைப்படி பகவானை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தை ஒருவரை நினைவு செய்து விக்ரமங்களை விநாசம் செய்கின்ற ஆத்மா. நான் சர்வ சக்திவான், தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் மற்ற தொடர்பை விடுத்து தந்தையுடைய தொடர்பில் இருப்பேன் என்று பாடல் பாடுகின்ற ஆத்மா. நான் அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்தி எதிர்காலத்திற்கு சேமிக்கின்ற ஆத்மா. நான் என்னவெல்லாம் தேக சகிதமானது உள்ளனவோ அவற்றிலிருந்து புத்தியை அகற்றிவிடுகின்ற ஆத்மா. நான் தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. நான் மோகத்தை வென்றவனாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது ஆத்ம அபிமானியாக ஆவதற்கு பயிற்சி செய்கின்ற ஆத்மா. நான் ஞானத்தின் மூலம் சத்கதியை அடைகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலம் ஞான ஸ்நானம் செய்து கொள்கின்ற ஆத்மா. பரமபிதா பரமாத்மாவின் அறிமுகத்தை தெரிந்து கொண்டு எதிர்கால 21 பிறவிகளுக்கு தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடையுங்கள் என்று
நான் யாருக்கு வேண்டுமானால் அழைப்பை விடுக்கின்ற ஆத்மா. நான் பாவன உலகத்திற்கு செல்வதற்காக அவசியம் தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து பல பிறவிகளுக்கான பாவங்களை அழித்து விடுகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக சத்கதியை அடைந்து சொர்க்கத்திற்கு எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து சதப்பிரதானமாக ஆகின்ற ஆத்மா. நான் நிர்விகாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் மிக நன்றாக புத்திசாலியாக இருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தை எனும் சொல்லும் போது ஆஸ்தியை நினைவு செய்கின்ற ஆத்மா. முழு உலகிற்கும் பரித்த பாவனன் ஒரே ஒரு தந்தைதான். நான் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் அந்தமதி சோகதியை அடைகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் சேவை செய்து நல்ல பெயரை வாங்குகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து சொர்க்க ராஜ்யத்திற்கான ஆஸ்தியையும் பொக்கிஷத்தையும் பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து என்னுடைய படகை கரை சேர்த்து விடுகின்ற ஆத்மா. நான் விநாசத்திற்கு முன்னால் என்னுடையது அனைத்தையும் பயனுள்ளதாக்கிக் கொள்கின்ற ஆத்மா. இது கடைசி நேரம். எனவே அவசியம் நான் பாவனமாக ஆகின்ற ஆத்மா. நான் தேகதாரியிடமிருந்து மோகத்தை அகற்றி மோகத்தை வென்றவராக ஆகின்ற ஆத்மா. நான் தேக அபிமானம் என்ற முதல் எதிரி மீது வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் மற்ற தொடர்பிலிருந்து விடுபட்டு ஒரு தந்தையிடம் புத்தியை இணைக்கின்ற ஆத்மா. நான் நினைவு என்ற மந்திரத்தின் மூலம் எண்ணம் மற்றும் கர்மத்தில் அழிவற்ற வெற்றியை அடையக்கூடிய சித்தி சுரூப ஆத்மா. நான் சர்வ சக்தி வாய்ந்த அரசாங்கத்தின் தூதுவனாக ஆகின்ற ஆத்மா. நான் நினைவு என்ற மந்திரத்தை பயன்படுத்துகின்ற ஆத்மா. நான் ஆன்மீக திருஷ்டி நிறைந்த கண்கள் மற்றும் மன்மனா பவ என்ற மந்திரத்தை வைத்திருக்கின்ற ஆத்மா. நான்
செயலை பற்றிய உணர்வுடன் இருப்பதற்கு பதிலாக ஆத்ம உணர்வில் இருக்கின்ற ஆத்மா. நான் பறக்கும் கலையின் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் அனைத்து சம்பந்தங்களின் அழிவற்ற இலை ஒருவருடன் இணைத்திருக்கின்ற ஆத்மா. நான் ஒரு தந்தையை தவிர வேறு எவரும் இல்லை என்ற உறுதியான எண்ணத்தோடு இருக்கின்ற ஆத்மா. நான் சர்வ சம்பந்தங்களின் கயிற்றை ஒருவரோடு கட்டப்பட்டிருக்கின்ற ஆத்மா. நான் சதா ஆடாத அசையாத ஏகஸ்திதியின் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் தினமும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றிமூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.